ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம ரம்யா அபிராமியை பார்க்குறதுக்காக கார்த்தி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ அபிராமி கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கார்த்திக்கு நம்ம வெங்கையா போன் அடிக்கிறாங்க. சார், என்ன கனெக்ட் பண்ண சொன்னதா ஒருத்தங்க சொன்னாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க உங்களோட அந்த மடத்தை ஒரு சாமியாருக்கு வாடகைக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. ஆமா சார், கொடுத்தேன். ஒரு லேடி கேட்டாங்க, அவங்க பேரு கூட ரம்யா அப்படின்னு சொன்னதும் கார்த்தி சம அதிர்ச்சி ஆறாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா சார். சரி, அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஆமா, கொஞ்சம் ஒல்லையா உயரமா வெள்ளையா நல்லா அழகா இருந்தாங்க சார். 50,000 ரூபாய் பணம் வேற கொடுத்தாங்க. கண்டிப்பா அவங்க ஒரு பெரிய பிசினஸ் மேனா தான் இருக்கணும். ஏன் சார், என்னோட இடம் உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு காத்தி கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தேவைப்பட்டா நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்றேன். பட் ஒன்று, நான் இப்படி கேட்டது நீங்க என்கிட்ட பேசின இது யாருக்குமே தெரிய வேணாம். முக்கியமா நீங்க சொன்னீங்களே அந்த ரம்யா, அவங்களுக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு உடனே வெங்கையாவும் சரின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் ரம்யாவை பார்த்து செமையா முறைச்சிட்டு கார்த்தி என்ன பண்றாங்கன்னா, ரம்யா உங்க கூட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னு தனியை தழைச்சிட்டு வராங்க. ஆமா, அந்த சாமியாரை தங்க வைக்கிறதுக்கு அந்த வெங்கையா கிட்ட இடம் கேட்டது நீங்க தானே அப்படின்னு கேட்டதும் ரம்யாவுக்கு இடி விழுந்த மாதிரி போயிடுது. கார்த்தி, என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. இப்போ நான் இந்த வெங்கையாவுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் சொன்னாரு ரம்யாங்கிற ஒரு லேடி தான் இந்த இடத்த வாடகைக்கு கேட்டாங்கன்னு. அப்படி பார்த்தா அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அது நீங்க தானே, எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னதும், என்ன கார்த்தி பேசிட்டு இருக்கீங்க? ரம்யாங்கிற பேர்லயும் என்னோட உயரத்திலையும் நான் மட்டும்தான் இருக்கனா? என்ன மாதிரி எவ்வளவு பேர் இருப்பாங்க. ஆனா இப்படி அவர் சொன்னேங்கிற ஒரு காரணத்துக்காக என்ன போய் நீங்க சந்தேகப்படுவீங்கன்னு உண்மையிலேயே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்ல கார்த்தி. ஃப்ரெண்ட் இல்லாம பண்றதுக்கு நானே எப்படி திட்டம் போடுவேனா கார்த்தி, சொல்லுங்க அப்படின்னு பயங்கரமா நடிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அவரு சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிஜமா இருக்குமோன்னு தோணுதுங்க அப்படின்னு கார்த்தி சொன்னதும், இங்க பாருங்க கார்த்தி, புரியாம பேசிட்டு இருக்காதீங்க. இங்க பாருங்க, கண்டிப்பா என்னோட பேர்ல வேற யாரும் ஒருத்தங்கன்னா இப்படி வேணும்னு போய் கேட்டிருக்காங்க கார்த்தி. அது மட்டும் கிடையாது, நான் தீபா கூட ரொம்ப நெருக்கமா நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்க இல்ல. சோ எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுக்கிறதுக்காக தான் யாரோ வேணும்னு திட்டம் போட்டு பேரை மாத்தி சொல்லிருக்காங்க கார்த்தி. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பிளீஸ் கார்த்தி, என்ன நம்புங்க அப்படின்னும் போது, ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க, என்ன இதுன்னு பாக்குறேன் அப்படின்னுட்டு கார்த்திங்கிறது கிளம்பிடுறாங்க. அப்போ கார்த்தி வண்டி எடுத்துட்டு நேரா ராஜாவை பார்க்கலான்னு போகும்போது கார்த்தி வண்டி பின்னாடி நம்ம ராஜா வச்சிருந்த அந்த பேக் இருக்கு. சோ பேக்கை கார்த்தி கவனிச்சுட்டு, இது யாரு பேக்கு? ஓஹோ, அந்த ராஜாவோட பேக்கா இருக்கு அப்படின்னுட்டு நேரா ராஜா வீட்டுல டே உன் பேக்கை எங்க வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன் இந்த அப்படின்னு சொல்லி பேக்கை கொடுத்ததும், மாப்பிள்ள இந்த பேக்கு தாண்டா நான் தேடினேன் அப்படின்னு பேக்கை பாக்குறாங்க. பார்த்தா அதுல முகமுடி இருக்கு. உடனே கார்த்தி நம்ம ராஜா பேக்கை தூக்கி எறிஞ்சிட்றாங்க. என்ன ஆச்சுடா, இது உன் பேக் தானே? ஐயோ மாப்பிள்ள, இது என்னோட பேக்கே இல்ல மாப்பிள்ள அப்படின்னும் போது கார்த்தி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல முகமுடி இருக்கு. அது பார்த்து கார்த்தி செம அதிர்ச்சி ஆகி, டே என்னடா இது சாமியார் முகமுடி மாதிரி இருக்கு, இதெல்லாம் எப்படா உன்னோட பேக்ல வந்துச்சு? மாப்பிள்ள, என்னோட பேக்கே இல்லைன்னு சொல்றேன், நீ என்னடா எப்படி வந்துச்சுன்னு கேக்குற? சத்தியமா சொல்ற மாப்பிள்ள, இது எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னதும், இங்க பாரு, இந்த பேக்கை ஃபர்ஸ்ட் நீ எங்க இருந்து கடைசியா எடுத்துட்டு வந்த அதை முதல்ல சொல்லு அப்படின்னு கார்த்தி கேக்குறாங்க. அப்போ ராஜா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் எடுத்திருப்பாங்க. உடனே யோசிச்சு பார்த்துட்டு, மாப்பிள்ள இப்பதாண்டா ஞாபகம் வருது, ஒருத்தன் கூட நான் சண்டை போட்டேன் இல்ல, அப்போ அவன் கூட இந்த மாதிரி ஒரு பேக் தான் வச்சிருந்தா, நானும் இதே மாதிரி பேக் வச்சிருந்தேன் மாப்பிள்ள. மாறி அவன் என்னோட பேக் எடுத்துட்டான், அவனோட பேக்கை நான் எடுத்துட்டேன் அப்படின்னதும், அப்படின்னா அந்த உன் கூட சண்டை போட்டவன் கண்டிப்பா அந்த போலீஸ் சாமியார் விஷயம் போட்டவன் அப்படித்தானேங்கிற மாதிரி கேட்டதும், ஆமா இல்ல மாப்பிள்ள, நீ யோசிக்கிறது நல்ல விஷயம்தான். ஆமா மாப்பிள்ள, அவன் தான் போலீஸ் சாமியார் விஷயம் போட்டிருக்கணும், அதான் இப்படி பேக்ல வச்சுட்டு இருந்திருக்கான் அப்படின்னதும், உடனே கார்த்தி யோசிச்சு பாக்குறாங்க. ரம்யா அவங்கள வெயில எடுக்க வந்தது. டேய், ரம்யா மேம் தானே அவங்கள கூட்டிட்டு போக வந்தாங்க. மாப்பிள்ள சுத்தி வளைச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ அந்த ரம்யா தான் அந்த போலீஸ் சாமியாரை ஏற்பாடு பண்ணாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. நீ அப்படித்தான் யோசிக்கிறியா? ஆமாடா, இப்போ வரைக்கும் எனக்கு லைட்டா சந்தேகம் இருந்துச்சு, ஆனா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மாப்பிள்ள, எதை வச்சுக்கொண்டு இப்படி எல்லாம் சொல்ற? இங்க பாரு, நான் வெங்கையாவுக்கு போன்
திட்டம் போட்டு அந்த இடத்த வாடகைக்கு கேட்டது ரம்யான்னு சொன்னாங்க. அதை பத்தி பேசினா தன்னோட பேர் மட்டும் தான் ரம்யாவான்னு கூத்தடிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சாமியார பெயில் எடுக்க வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பா தீபாவை திட்டம் போட்டு இல்லாம பண்றதுக்கு முயற்சி பண்ண எல்லாமே இவங்க தான் அப்படின்னு சொன்னதும் ராஜாவுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுறதும், மாப்பிள்ள என்னமா இருந்தது, எப்படி எல்லாம் நடிக்கிறா பாத்தியா, எனக்கும் இப்போதான் சந்தேகம் வருது மாப்பிள்ள, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ என் வீட்டுக்கு வந்திருந்தா அப்படின்னதோ, என்னடா சொல்ற, ஓ மாப்பிள்ள இந்த பேக் எடுக்கிறதுக்கு தான் அவ வந்திருக்கணும் அப்படின்னதும், ஓகே நானே கையங்களமா பிடிக்கிறேன், இங்க பாரு நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் யாருக்கு தெரியும் வேணா மாப்பிள்ள, அவளை சும்மாவே விடக்கூடாது. பட் எனக்கு ஒண்ணு புரியல மாப்பிள்ள, எதுக்கு அவ இப்படி எல்லாம் பண்றா, எதுக்கு எனக்கு தான் அப்படின்னு சொன்னது. என்ன மாப்பிள்ள இது, அடுத்தவன் புருஷனா அடின்னு பாக்குறாச்சு, இவ்வளவு ஒரு பொம்பளையா, விடக்கூடா மாப்பிள்ள, நானே பொண்ணுக்கும் வழி இல்லாம இருக்கேன், என்ன ஒருத்தி ஆசைப்படுறாளா பாரு அப்படின்னு ராஜா சொன்னது. காத்தி வந்து செமையா முறைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வண்டி எடுத்துட்டு செம காண்டில பேக் எடுத்துட்டு நம்ம காட்டி வந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ரம்யா வந்து அவங்க நம்ம காட்டியோட வீட்டுல இருந்து, காட்டி வந்துட்டீங்களா, சரி காட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு போதும், மேடம் உங்க கார் போயிட்டு வாங்க, நானே உங்களை உங்க வீட்டுல ட்ராப் பண்றேன் அப்படின்னதும் ரம்யா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு வண்டியில இருக்கிறாங்க. அப்ப நம்ம ரம்யா முன்னுக்கு ஏறலான்னு எடுக்கும்போது உடனே காட்டி வண்டியில முன்னுக்கு வந்து பெல்ட் ப்ராப்ளம், நீங்க பின்னுக்கு இருங்க அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பின்னுக்கு ஏற்றுறாங்க. ஏன்னா அந்த பேக்கை வந்து ரம்யா நோட் பண்றாங்களான்னு பாக்குறதுக்கு காட்டி வந்து இப்படி ஒரு வேலையை பார்ப்பாங்க. அப்போ ரம்யா வண்டியில இருந்ததும் அந்த பேக்கை கவனிச்சிட்றாங்க. ஐயோ காட்டி வண்டியில தான் அந்த முகமுடி பேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல முகமுடி இருக்கு. இதை வந்து கண்ணாடி வழியா காட்டி பார்த்துட்டு, என்ன முகமுடி இருக்கா இல்லையான்னு செக் பண்றீங்களா அப்படின்னு கேட்டதும் ரம்யாவுக்கு வந்து தூக்கி வாரி